Praise the Lord. 2 Corinthians 11:2 தமிழ்ல உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். பிரைஸ் தி லார்ட். சரி, கண்களை மூடிக்கொள்ளலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை எதற்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீரோ அந்த திட்டம் நிறைவேறிட நீர் எங்களில் செயல்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே, அவர் சிந்திய அந்த பரிசுத்த திரு ரத்தத்தினாலே, தூய ஆவின் அபிஷேகத்தினாலே எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இதோ எங்களை குறித்து அநேக திட்டங்களை வைத்திருக்கிறீங்க. அந்த திட்டங்கள் எங்களை நிறைவேற்றப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க, அடியேன் நாங்கள் கேட்கிறோம். வல்லமையாய் எங்களுடைய எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய இதயத்தை திறக்கிறோம். நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தையும் எழுப்புதலையும் ஏற்படுத்தட்டும். அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் உடைய திரு இருதயத்திற்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, கற்புள்ள கன்னிகை. ஆமேன். சரி, யார் அந்த கற்புள்ள கன்னிகை? கற்புள்ள கன்னிகை, கற்பு கன்னிகை. கன்னிகைனா என்னது? திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவர்கள் ஒரு வெர்ஜினோட இருக்கிறாங்க. ஆனால் கற்புள்ள அப்படின்னு முன்னுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அப்போ கற்புள்ள வெர்ஜன் அப்படின்னு சொல்லும்போது கற்புள்ளனா ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று, உடல் அளவில் பார்க்கறது ஒன்று இருக்குது கற்புள்ள. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பார்க்கறதுக்கு முன்னுக்கு இன்னொரு ஆளை கற்பு உள்ளன்னு சொல்லுவாங்க. யார்? திருமணம் ஆகாதவங்களே கற்புள்ளவள், கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணம் ஆனவர்களையும் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே புருஷனுக்கு அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு என்னது? கற்பு கரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க திருமணமானாலும் அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அப்புறம் அந்த வாழ்க்கை ஒரே ஆணுக்கு. அதனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுது? நீ திருமணமாகி நீங்கள் ஒரு டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு ஆணையோ இன்னொரு பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெண், அதான் கற்பு கரசி. அப்போ அந்த ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம். எப்படின்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்ம மணவாட்டி. அவர் குரூம். யாரு பிரைட்டு? நம்ம திரு அவை. எது பிரைட்டு? திருச்சபை. நம்மளை அவருக்கு முன்பு ஒப்படைப்பதற்கு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்குறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் சொல்லும் பொழுது எந்த புத்தகம்? இனிமை பாடல், அதில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்படி சாங்ஸ் ஆஃப் சாலமன், அதில் பார்த்துருப்போம். கடவுள் ஒரு பரிசுத்த கன்னியாக. அப்போ எசாயா புத்தகத்தில் கூட அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, நம்மளை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாராம். நம்ம போன தடவை பார்த்துருக்கோம். நம்மளை திறந்த மேனியாக இருக்கும் பொழுதே, ஆமாவா, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்துருக்கோம். அது ஃபுல்லாக அது கோத்ரூ பண்ணியிருக்கோம். அப்போ எப்போ ஆண்டவர் நம்மளை அதிலே வரும், ஒரு கன்னியாக நான் உன்னை என் மனைவியாக்கினேன். நமக்கு பிள்ளைகள் இருக்குது. யார் பிள்ளைகள்? எருசலேம், யூதர்கள், இஸ்ரேலர்கள். அவர் தான் என் பிள்ளைகள். அப்போ யாருன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலர்கள். அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்ம. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்மளாம் யாரா? மணவாட்டி. அப்போ பவுல் சொல்லுகிறாரு, ஒரு வாஞ்சை நம்ம மேல இருக்கான். இந்த திரு அவையை கொடுத்திருக்கிறாரு பவுலுக்கு கொடுக்கும்போது, பவுல் இந்த திரு அவையை எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? கற்புள்ள கன்னியாக கொடுக்கணும். இது உடல் அளவில் அல்ல, ஸ்பிரிச்சுவலா அவர் பேசுகிறார். கற்புள்ள கன்னிகை. ஏன் இந்த திரு அவை, நம்முடைய திருச்சபையானது, இந்த திரு அவை கடவுளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட
ஒரு பீப்புளா நம்ம பரலோகத்துக்கு போகணுமா? மாசற்ற ஒருவராக போகணுமா? அப்படியே எடுத்துக்கங்க. The book of Revelation 21 and 27. Book of Revelation 21 and 27 நினைக்கிறேன். திருவெளிப்பாட்டு நூல் 21வது அதிகாரம் 27வது வசனம். படிங்க. But nothing impure அவர் இந்த 21 பேசுறது என்னது? the new city, நியூ ஜெருசலம், நியூ சிட்டி, விண்ணகத்தில் இருக்கிற விண்ணக வாழ்வு இருக்கு இல்லையா, அங்க என்ன உட்புகத்த முடியாது? எது உள்ளுக்கு போகாது? தீட்டுப்பட்டது, இன்பியோர், தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. நல்லா கவனிங்க, தீட்டுப்பட்டது நுழையாது. புரியுதா? இந்த வசனம் புரியுதா? இம்பியோர். அப்ப பியோரா இருந்தா மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இம்பியோர் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் கத்தோலிக்க திராவை நாம் மரித்த பிறகு புகற்றி உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போவோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? அதுவே ரொம்ப பெருசு, பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஆனா அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் போது சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் வருத்தப்படுறதே நிறைய ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போறதுனால தான். நம்ம அங்க கூட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. வாழுகிற வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் திருவிவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கத்தோலிக்க திரு அவையும் நம்மளை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? நாம் அனைவருமே என்னவா மாறணுமா? புனித தன்மையோடு மாறணும், புனிதர்களாக மாறணும். அடுத்து அந்த வசனத்தை படிங்களேன். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. 27. அதுபோல அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். தெளிவா இருக்கு. விண்ணகத்தில் யாரும் நுழைய முடியாது? அருவருப்பானதை செய்கிறவர்கள், பொய்யரும், ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்பவரும். விவிலியம் ஒன்று சொல்லுகிறது. ஆனா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழலைன்னா பொய்யர். மக்கள் ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி இவங்க கிறிஸ்தவர்களாச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாச்சே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என் வாழ்க்கை அதன்படி அமையலை, வாழலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எபேசியர் புத்தகம் 1:4, நாம் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதானே? அதில் நிறைய வாட்டி அதை நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது? நாம் பரிசுத்தமாக ஆவதற்கும், நம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், நம்முடைய யாரும் குறை சொல்லாதபடி ஒரு வாழ்க்கை. ரெண்டு விஷயம். ஒன்று பரிசுத்தமான வாழ்க்கை, குறை சொல்லபடியாத ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு சாட்சி மிக்க வாழ்க்கை. இதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தந்தை முன்னுக்கு நிற்கிறவர்களாக இருக்கணும் தான் கடவுளுடைய திட்டம் நம்ம மேலே இருக்குது. அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்பட்டோம். ஆனால் நம்மளுடைய உருவாக்கம் இப்போ எப்படி போச்சு? நம்மளுடைய பிளான் எங்கே போச்சு? அதை பற்றி இல்லை. எத்தனை வீடு வாங்க போகிறோம், எத்தனை காடி வாங்க போகிறோம், மாதம் பில்லு கட்டுறதுக்கு பணம் எங்கேருந்து வரப்போகுது. இது நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த உலகம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு? எதை பற்றி யோசிக்க சொல்லி கொடுத்துருக்கு? உலக காரியத்தை பற்றி யோசிக்க சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஏன் நமக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ரத்த கொதிப்பு? ஏன் அப்படின்னா நாம் உலகத்தை சூழ்ந்திருக்கிறோம். உலகம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதில் நம்மளை அறியாமல் இருக்கிறதுனால கடவுள் சொன்னதை அறவே நம்ம மைண்டுக்குள்ளே இல்லவே இல்லை. நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகிறோம்? டெய்லி பரலோகத்துக்கு போக முடியலன்னா, திருப்பலிக்கு போக முடியலன்னா, ஐயோ திவ்ய நற்கருணைக்கு எனக்கு எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னா வருத்தப்படுறோம். ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை படிக்காமல் போயிட்டோமேன்னு யாராவது வருத்தப்படுறோமா? அந்த வருத்தம் இல்லவே இல்லையே. இன்னைக்கு வீட்டில் உள்ள குழந்தைகள் திரு விவிலியம் தெரியாமல் இருக்குதுன்னு எந்த பெற்றோருக்காவது கவலை இருக்கா? யாராவது மெனக்கண்டு தன் பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு விவிலியத்தை படிக்கணும்னு காசு கட்டி டியூஷன் படிக்க வைக்கிறாங்களா? மெத்தமெட்டிக் வரலன்னு டியூஷன் படிக்க வைக்கிறோம். ஆமாவா? இப்படி 3ஆம் ஆண்டு படிக்கிறான் பையன், ஆனால் அவனுக்கு இன்னும் வாய்ப்பாடு தெரியல, உடனே ஒரு டியூஷனுக்கு அனுப்பு. Form 1 படிக்கிற பிள்ளைக்கு அல்ஜிப்ரா விளங்கவே மாட்டுது, ஸ்கூலில் டீச்சரே வரல, உடனே ஒரு டியூஷனுக்கு அனுப்பு. அப்படி அதுக்கு நம்ம மெனக்கட்டுறோம், அதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறோம்.
எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறோம், பதறோம். ஐயோ பிள்ளைக்கு சயின்ஸ் தெரியலையே, மலாய் தெரியலையே, இங்கிலீஷ் தெரியலையே. ஆனால் பிள்ளைக்கு வசனம் தெரியலையேன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா? அந்த அந்த எண்ணமே நமக்கு வரலையே. என் பிள்ளை கர்த்தரை பற்றி அறிவே இல்லாமல் வளர்ந்துருக்குது. ஆனால் என்ன சொல்லுவோம், பிள்ளைங்களை ஜபம் ஜபம்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாதீங்க, வெறுத்துருவாங்க. ஃபோனுக்கு கொடுங்களா அதுமாரி? பிள்ளைங்களை ஃபோனுன்னு கொடுத்து கெட்டு போவை யாராச்சும் இப்படி சொல்கிறோமா? ஃபோன் எடுத்து தைரியமாக கொடுக்குறோம். இதில் சில பேருக்கு சில பிள்ளைகளை பார்த்து பெருமை, என் பையன் ஃபோனு என்னமா நோன்றான் தெரியுமா, ஐஃபோனை கையில் கொடுத்தா அவன் அற்புதமாக செய்கிறான் தெரியுமா. 8 வயசு பையனுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு பெருமை பீத்திக்கிறோம். ஆனால் 8 வயசு பையனுக்கு இறை வசனம் தெரியலன்று நமக்கு அந்த கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையே. என் வீட்டு பையனுக்கு வசனம் தெரியல, உலகம் தெரியுது, உலகம் எந்த ஸ்பீட்டில் போகுதுன்னு அது தெரியுது. ஆனால் இறை வசனம் தெரியல. நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி போராடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல. உலகத்தை சொல்லிக் கொடுக்குறோம், உலக போகிற ஸ்பீட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், உலகத்தில் புதுசாக என்ன வந்துருச்சுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். மைக்கேல் ஜாக்சன் ஒரு படம், அவர் செத்து போய் ரொம்ப நாளாச்சு. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் பாட்டு வந்தோடனே எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய புது பாடல் எத்தனை வந்திருக்குது தெரியாது. யார் யார் என்னென்ன பேசி இன்னைக்கு உண்மையாலுமே என்ன நாள்? சரி, நேத்து என்ன நாள்? நேற்று அசென்ஷனு, டிரான்ஸ்ஃபிகரேஷன். இப்போ டெய்லி பைபிள் புரட்டுறதுனால தெரியுது. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு நேற்று ஆண்டவரின் உருமாற்றம் நாள் தெரியும்னு கேளுங்க, தெரியாது. பைபிளில் எந்தெந்த வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு கேளுங்க. சரி, வசனம் வேணாம், எபேசியர்னோடனே நிறைய பேர்த்துக்கு கை எங்கே போகுது? நேராக ஃபஸ்ட்டு பேச்சுக்கு போய் எபேசியர்னு ஒன்று பேர் சொல்கிறாங்களே, அது எந்த இடத்துல இருக்குன்னு தேடுவோம். சோ கால் கேத்தாலிக் பெருமை நமக்கு. நாங்களாம் யார் தெரியுமா? எங்கள் அப்பாலாம் யார்? நாங்களாம் பரம்பரை கத்தோலிக்கர்கள். அதை வச்சுட்டு ஒன்றும் நடக்காது நமக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் கல்ற மட்டும்தான் கொடுப்பாங்க, கல்ற மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. பரலோகத்துக்கு போக முடியுமா? தெரியாது. நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா திருவெளிப்பாட்டு நூல் 21வது அதிகாரம் 27வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பொய்யரும். அடுத்து முதல் படிச்சோமா இல்லையா? பொய்யரும் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். தீட்டுப்பட்டது எதுவும் உள்ளே நுழையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டதா இருக்கா? அதனால தான் பவுல் 2 கொரிந்தியர் 11:2 சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்த கன்னிகையாக அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே எடுத்துக்குவோம். புக் ஆஃப் எபேசியர் 5வது அதிகாரம் எடுங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்களேன். எபேசியன்ஸ் 5 verses 27. Ephesians, yes, Ephesians 5. In order to present the church to himself it's all its beauty. Okay, என்ன அர்த்தம் தமிழ்ல? அத்திருச்சபை. எந்த திருச்சபை? சர்ச், புதிய சபை, திரு அவை. இந்த திரு அவையே, இந்த திருச்சபை இயேசு கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இந்த திருச்சபை ஆண்டவருடைய மனவாட்டியான சபை. ஓகே, கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சிமையுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். இயேசு கிறிஸ்து கணவன் மனைவி போல இந்த திரு அவைக்காக தன்னுடைய உடலை கொடுத்தார். எதுக்காக? நாம் அவர் முன் பரிசுத்தமாகவும் மாசற்றதுமாக இருந்து அவர் அடைகிற மாட்சியில நம்மளும் சேர்ந்து கொள்ளணும். அப்படியா? யாரு? இந்த திரு அவை. அப்ப அவர் முன்னுக்கு போய் நிக்கிறது வசனம் தெளிவா சொல்லுது. நாம் அவர் முன்னுக்கு போய் பரிசுத்தராக நிக்கணும்.
இப்போ இது யாரு? சர்ச்னா எது? கட்டடமா? சர்ச்னு சொல்றல, திரு அவை எது? கட்டடமா? யாரு? நானும் நீங்களும். the first திரு அவை எது தெரியுமா? குடும்பம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இஸ் பிகம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு துணையாக மாற்றப்படணும். ஆனா அதுதான் சொல்ற பவுல், ஒரு கன்னியாக நான் போய் நிக்க வைக்கிறேன். ஏன் என்ன ஆச்சு? ஏன் அந்த பரிசுத்த கன்னியா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்றத அடுத்த வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 11 verses 3 படிங்க. I am afraid that your mind will be corrupted and that you will abandon your full and pure devotion to Christ. In the same way the Eve was deceived by the snake clever lie. சாத்தானான அந்த சத்துரு பாம்பின் வழியா வந்து ஏவாளை வஞ்சித்தது போல. வசனம் தமிழ்ல அழகா இருக்கு. ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். பவுலுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த திரு அவை, இந்த திருச்சபை நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்துவினால அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய திரு அவை, தூய ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த திரு அவை என்ன ஆகுதான்? ஏதோ ஒரு வகையில வஞ்சிப்பது போல. யார் வஞ்சித்தது? அவர் ஒரு கோடிட்டு காட்டுகிறார் ஒரு விஷயத்தை. யாரு? பழைய ஏற்பாட்டுல இந்த ஆதிகால மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அன்னைக்கு லோ இல்லை. லோ இருந்துச்சா? லோ இல்லை. எதன் வழியாக அவர்கள் எதன் வழியாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் கேட்டா, மனசாட்சி படியா. எப்படி? மனசாட்சி படியா. மனசாட்சி தான். அவங்களுக்கு லோ எல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் மனதுக்கு என்ன நல்லது சரின்னு படுதோ. அதனால தான் ஆதாம் முதல் தவறு செய்த உடனே எங்க போய் ஒளிகிறாரு? ஏன்? அவர் மனசாட்சி உறுத்துது, நீ தப்பு பண்ணிட்ட. எதை வச்சு அவர் தன்னை முடிவு பண்ணாரு? மனசாட்சி படி. மனசாட்சி அவரை உறுத்துனுச்சா நமக்கு? அப்ப நிறைய இடத்துல நம்ம மனசாட்சி உறுத்துது தானே. அப்ப அவர் மனசாட்சி படி உறுத்துது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ அதனால அவர் போய் ஒண்டிக்கிறாரு. ஆமா தானே? ஆனா அன்னைக்கு கடவுள் கேட்டாரு ஆதாம் கிட்ட, ஆதாமி ஏன் இப்படி செய்தாய்? அவர் அதே உறுத்துனுச்சு தான். ஆனா அந்த மனசாட்சியின்படி, ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு கதை வேற. ஆமாவா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? சரிப்பா மன்னிச்சிடுறேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சிருச்சு. ஆனா அவர்கள் மனசாட்சி படி செய்யல. நீ கொடுத்த பெண் மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட்டதுனால தான் அவர்களுக்கு அந்த பின்னால நடக்கிற அந்த தண்டனைகள், சாபங்கள் அதெல்லாமே வருது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, அதுதான் அங்க அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. மனசாட்சியின்படி ஒரு பிரமாணம் யாருக்கு? ஆதாமுக்கு கொடுக்கப்படுது. என்ன கொடுக்கப்பட்டது? நான் உனக்கு சொல்லுகிற கனியை நீ சாப்பிட கூடாது. அல்லேலூயா. ஆதாமுக்கு அதுதான் கொடுக்கப்படுகிறது. கடவுள் கொடுத்த பிரமாணம் ஒன்று, ஆனால் இந்த எதிராளி கொண்டு வருகிற வேறொரு பிரமாணம். கடவுள் கொடுத்த பிரமாணம் என்னது? நீ அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த சத்துரு பாம்பின் வழியாக கொண்டு வந்த பிரமாணம் என்ன தெரியுமா? பழத்தை சாப்பிடு. கடவுள் சொன்னது நீ சாப்பிட்ட நாளே சாவாய். ஆனா இவன் கொண்டு வந்தது என்னது? சாப்பிட்ட நாள் சாவ மாட்ட. எதிர் நேரான ஒரு பிரமாணம், எதிர்மறையா உள்ளது. ஆனா இந்த மனிதன் எதை தெரிந்து கொண்டா? அங்க விழுந்தான். அது பேச்சை கேட்டு
கடவுளுடைய பேச்சை கேட்காம யாருடைய பேச்சை கேட்டாங்க? இந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு கற்பை இழந்தாள். அப்ப இந்த இடத்துல கற்பை இழந்தாள்ன்றது என்னது? ஏவாளும் பாம்பும் ஒன்னா சேர்ந்தது, காயின் பிறந்தது அவர் சொன்னாரு இல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? இல்ல. வசனம் சொல்லுது ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருந்தார்கள், காயின் பிறந்தார். அந்த பிரசவத்தை யார் பார்த்தது? கடவுளே பார்த்தார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இது உடல் அளவில் இல்ல, இவர் கற்பை இழந்தாள் அப்படின்னு சொல்ல வராரு. அப்படின்னாக்கா இந்த ஏவாள் யாருடைய பேச்சை கேட்டாங்களா? சாத்தானுடைய பேச்சை கேட்டதுனால பிறந்த குழந்தை எப்படி பிறந்தது? அந்த தன்மையோட தான் பிறந்தது. நம்ம யாரு பேச்சை கேட்கிறோமோ அப்படிதான் வாழ்க்கை அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் பண்ணவர்களுக்கு நம்ம இப்போது ஒன்று சொல்வது உண்டு. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 1000 தடவை யோசிங்க. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 1000 தடவை யோசிங்க. 1000 நாள் உபவாசம் கூட பண்ணுங்க. ஆண்டவர்கிட்டேருந்து, ஆண்டவரே இது எனக்கு சரியா இருக்குமான்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு திருமணம் பண்ணுங்க. ஆனால் திருமணம் பண்ணிட்ட பிறகு அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏன் இவள், ஏன் இவன் யோசிக்கவே கூடாது. ஏன்னா தேர்ந்தெடுத்தது யாரு? சூஸ் பண்ணது யாரு? கடவுளா? நம்ம தானே சூஸ் பண்ணோம். ஆமாவா இல்லையா? சூஸ் நான் தான் பண்றேன். ஆனா யாருடைய பேரில் சூஸ் பண்றேன்? யாருடைய அழைப்பின் பேரில் நான் சூஸ் பண்றேன்? நம்ம இடையில தானே அதை பத்தி யோசிச்சோம். கடவுள் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த திருமணத்துக்குள்ள சாத்தானை விட்டது யாரு? ஃபாதர் ஆல்பர்ட் அழகா சொல்வார், உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, திருமண பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா வரீங்க. ஆனால் ஃபாதர்கிட்ட போய் என்ன கேட்குறது? ஃபாதர், இந்த 5 மணிக்கு திருமணம் சரியாக வரல, இந்த 11 மணிக்கு கூட வேற மாதிரி இருக்குது, காலைல 9 மணிக்கெலாம் கொடுத்துருங்களேன். வி ஃபேமிலி மெம்பர்ஸ் வி ஆல் ப்ரிஃபர் 9 o'clock. ஏன் 11 மணிக்கு ராவு காலம்? இப்போ காண்டவர் அதை ஆசீர்வதிப்பாரா? சாத்தானுடைய பேரில் அந்த திருமணம் நடக்க போதா? ஆசீர்வதிக்கிறது, திருமணத்தை நடத்துறது என்னமோ குருவானவர் தான். ஆனால் நீங்கள் எதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த திருமணம் அந்த நேரத்தை குறிச்சிங்க? திருமணம் என்பது சர்ச்சில் தான் நடக்குது. ஆனால் இப்போ நம்முடைய எண்ணங்களின் வழியாக யார் அந்த திருமணத்துக்குள்ளே வர்றது? அப்புறம் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்? சாய்ஸஸ் ஆர் அஸ். நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் எது சரி எது தவறு அப்படின்றது. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கொண்டு வந்து சாத்தானை வச்சது யார்? வீடு வாங்கணும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, வீடை கொடுக்குறாரு ஆண்டவர். வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம்? பெரும்பாலும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க? சாம்பிராணி போடுங்க சரிங்களா? ஆமாம் தானே? அப்புறம் உப்பு, ஏன்னா அதை நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதித்து தீர்த்தத்தை ஹோலி வாட்டர் தெளிச்சுட்டு போடுங்க. ஓகே. தண்ணிக்குள்ளே எலுமிச்சை வைக்க சொல்லி யார் சொன்னது? லெமனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு வீட்டுக்கு முன்னுக்கு வைக்க யார் சொன்னது? ஏன் அதை வச்சு வைக்க சொன்னது யாரு? அது எந்த பிரமாணத்துக்கு கீழே வருது? இப்ப ஆண்டவர் வீட்டை ஆசீர்வதிக்க ரெடி. இப்ப அதுல கொண்டு வந்து இந்த எலுமிச்சை பழத்தை யார் வைக்க சொன்னா? ஞாபகம் இருக்குது. நானும் ஜஸ்டினும் ஒரு வீட்டுக்கு போகிறோம். ரெண்டு பேர் நம்ம நாம் நீங்கள் இன்னும் 2 பேர் போகிறோம். நொவெல், எலெக்ஸ் 4 பேர் போகிறோம். எலெக்ஸ் வந்தார் அப்போ அதான் 4 பேர் போகிறோம். ப்ரே பண்ணுறதுக்கு போகிறோம். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போது நோவெல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போனோடனே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சொன்னாங்க பீடு பார்க்க ஒன்றுமே தெரியல. வீடு பார்க்க ஓகே அழகாக இருந்துச்சு. ஓகே ப்ரைஸ் லார்ட் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான மனசில் ஒரு எண்ணம், அப்படி முன்னுக்கு போய் பார்ப்பா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு குரல். ஏன் முன்னுக்கு அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே முன்னுக்கு போய் இப்படி பார்க்குறேன். பார்த்தா அந்த இடத்துல கண்ணாடி, மேலேருந்து கீழே பார்க்கலாம், ஃப்ளாட் வீடு, அது அப்பார்ட்மெண்ட். அந்த இடத்துல ஒரு தண்ணியில் எலுமிச்சத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் திரும்பி கேட்டோம், சரிங்க
ஏன் இந்தமாரி ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மாமியார் சொன்னாங்க வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் தான் பார்க்குற பீடத்து மேலேயும் இருக்குது. அது வரைக்கும் பீடத்து மேலே இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் இதை பார்த்த பிறகு தான் பீடத்து மேலே. அப்போ வீட்டுக்கு முன்னுக்கு, பீடத்துக்கு மேலே, வீட்டு கதவுக்கு முன்னுக்கு, அதாவது அந்த இந்த பக்கத்து பார்த்தா கீழே பார்க்கலாம், அந்த பெரிய கண்ணாடி அங்கே மாரி இருக்குது. ஏதோ ஒரு வழியாக அங்கே வந்து அப்போ சொன்னோம், உடனே ரிமூவ் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதை ரிமூவ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு சாட்சி ஒன்று சொன்னாங்க. அதுதான் ஹைலைட். என்ன ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா, அந்த வீடு வந்து அவங்களுக்கு சேவா, அதாவது ரெண்டலுக்கு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணி முடித்து அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்திருக்கு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், இதெல்லாம் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அடுத்த மாதம் வீடு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்டது வேறு ஒன்று ஆண்டவர்கிட்ட, நாங்கள் வீட்டை பற்றி கேட்கவே இல்லை, கணவன் மனைவி 2 பேர் வீட்டை பற்றி கேட்கல, ஆனால் நடந்தது வீட்டுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். அப்போ ஒரு நீங்கள் எதை கொண்டு வந்து வைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார், உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் அதை கெடுத்தது யாரு? இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பிரமாணங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று, வீட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு அக்காவும் பார்க்கறதுக்கு அன்னை மரியாளோட தங்கச்சி போல தான் காட்சி அளிப்பாங்க. ஒவ்வொரு சகோதரரை பார்க்கும் பொழுது யோசேப்புடைய தம்பி மாதிரி தான் காட்சி அளிப்பாங்க. அவ்வளோ பரிசுத்தமாக காட்சி அளிப்பாங்க. வீட்டுள்ளுக்கு போனீங்கன்னா சாம்பிராணி வாசனை அடிக்கும், ஜபமாலை மூளைக்கு மூளை தொங்கும், படங்கள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனோம், எல்லா புனிதர்களுடைய படமும் இருந்தது, சுரூபங்கள் இருந்தது. அது மேலே எங்களுக்கு இன்னொன்று இருந்தது, கண்ணும் இருந்தது. கண்ணு தெரியுதா? கண்ணு ஏன் திஷ்டி கழிச்சு திஷ்டி வந்துருமா? எங்க பீடத்துக்கு நடுவில் சென்டரா, அங்க எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்? ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்க உண்மையாலுமே ஆண்டவருடைய படங்களா இருக்கட்டும், சுரூபமா இருக்கட்டும், வீட்டில் எல்லாருமே குருவானவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஹோலி வாட்டர்னால அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம். ஆனால் வீட்டுக்குள்ள கடவுளுக்கு எதிராக உள்ள விசுவாசம், அந்த விசுவாசம் இப்படி புறம் போய் வேற ஒரு விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும் போது அதில் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் தங்க முடியும்? இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனையே அதுதானே. இதுதான் வஞ்சிக்கப்படுகிற ஆவி. இன்னைக்கு ஒவ்வொரு நம்ம கன்னியா தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் மானபங்கம் பண்ணப்படுறோம். கற்பழிக்கிறோம்னா கொஞ்சம் பெற மாதிரி இருக்கு, பட் இந்த ஒரு கான்செப்ட் அப்படி சொன்னாதான் விளங்கும். கற்பழி என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை. நான் மனவாட்டின்னு சொல்லும் போது ஆண்கள் பெண்கள் குடும்பத்தில் நம்ம எல்லாமே மனவாட்டி தான். அப்ப நமக்குன்னு ஒரு கற்பு இருக்கு. அந்த கற்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கற்பு, பரிசுத்தமாக ஆண்டவர்கிட்ட போகணும்னு. ஆனா இன்னைக்கு அது ஏதோ ஒரு வகையில அழிக்கப்படுகிறது, கெட்டு போக பண்ணுகிறது. எதுல கெட்டு போக பண்ணுது? நாம் செய்கிற, நாம் எங்க இடம் கொடுக்கிறோம்? வேறு ஒரு உபதேசம், வேறு ஒரு, அதாவது கடவுளுக்கு எதிராக உள்ள, விசுவாசத்திற்கு எதிராக உள்ள விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா இல்லையா? இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரமாணம் என்னது? இன்னைக்கு உள்ள வசனம் நான் குரூப்ல போட்டிருந்தேன். என்னை பின்பற்றவர்கள், என் சீடர்களை பார்த்து சொல்ற என்ன வார்த்தை அது? என்னை பின்பற்றுகிறவன் தன் நலம் துறந்து என் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்லணும். இதில் எங்கேயாவது 2 வீட்டுக்கு 3 வீடா வாங்குங்க, நான் உங்களை ஆசீர்வாதம் மேல் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கேன் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் எழுதியிருக்கா? பணத்தை சேருங்கன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? சொத்து சேர்த்து வைங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கா? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்படி சொல்றதுனால பிரதர் இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அப்படி நான் சொல்ல வரல. இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வரல. இயேசுவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், உலகத்துள்ளது உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் தேடுவது எது? இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாம் எதை நோக்கி போறோம்? கடவுள் இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு ஏவாளுக்கு சொன்னாரு. ஆனா இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? கடவுளுடைய they are image of God. ஆமா தானே? கடவுளை போல தானே இருக்கிறாங்க அவங்க. copycat of God, correct right? ஆனா சாத்தா அவங்களை எப்படி வஞ்சிச்சான்?
நீங்கள் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல் மாறுவீர்கள். பொய்யா இல்லையா? அதனால தான் இயேசு கிறிஸ்து அவன் பொய்யின் தகப்பன். ஏன்? யூ ஆர் ஆல்ரெடி இன் இமேஜ் ஆஃப் காட். கடவுள் உங்களை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குனாரா? கடவுளுடைய சாயல்ல உருவாக்கி இருக்கிறாரு. திருப்பாடல்கள் 16 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 116 115 16வது வசனம் என்ன சொல்லுது? விண்ணுலகம் கடவுளுக்குரியது, மண்ணுலகம் மனிதனுக்குரியது. அப்படிதான் ஆண்டவர் பிரிச்சு வச்சிருந்தாரு. All the authority on the heaven belongs to God, but all the authority on the earth is given to the human. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அதை கெடுத்தது யாரு? வஞ்சிக்கப்பட்டது யாரு? வஞ்சிக்கப்பட்டதுன்னா விளங்குது தானே? வஞ்சிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கெடுக்கப்பட்டோம். அப்ப பவுல் சொல்றாரு, அது போல கிறிஸ்துவுக்குள்ள வந்த நம்ம ஒரு வாட்டி நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா? தூய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? எவ்ரி இயர் நம்ம புதுப்பிக்கிறோம் தானே? எங்க புதுப்பிக்கிறோம்? டூரிங் ஈஸ்டர் டைம்ல, ஈஸ்டர் திருவெளிப்பு அன்று, பாஸ்கா திருவெளிப்பு அன்று நம்ம சர்ச்சுக்கு போறோம். நைட்ல என்ன ஆகுது? குருவானவர் திருவெளிப்பு அன்னைக்கு வந்து அவர் அந்த தண்ணியில ஹோலி வாட்டர் உருவாக்கி பாஸ்கா கேண்டில் உள்ளுக்கு வச்சு அதிலிருந்து வெளியே எடுத்து நமக்கு தீர்த்தம் தெளிக்கிறார். ஆமாவா? ஹோலி வாட்டர் தெளிச்சு we are renewing our baptism, correct? ஒரு நம்மளுடைய பேப்டிசமை புதுப்பிக்கிறோம், திருமுழுக்க புதுப்பிக்கிறோம். நான் ஆண்டவருடைய குழந்தை, நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்புறம் அதுல இருந்து 50வது நாள் எந்த அனுபவத்துக்குள்ள போறோம்? எந்த அனுபவத்துக்குள்ள போறோம்? what experience that you going to experience? எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வரோம்? Pentecost. Every 50 days after that, after resurrections of our Lord, 50 days என்ன நடக்குது? Pentecost celebration. என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கோம். we renewing. திரும்பி ரினியூ பண்றோம், திரும்பியும் சொல்றோம், ஆண்டவரே நம்ம டிக்ளேர் பண்றோம், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் கணக்கா செய்றோம். and every week என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு போறோமா? சர்ச்சுக்கு என்ன பண்றோம்? பாவம் அறிக்கை செய்றோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய திருவிருந்தை உட்கொள்றோம். அதுல என்ன நடக்குது? I am renewing. எனக்கும் என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு என்ன ஆகுது? ரினியூ ஆகுது. நான் திரும்பி போறேன். இதெல்லாம் திரு அவை கணக்கா செஞ்சு கொடுத்துருக்குது. இதை கத்தோலிக்க திரு அவை இதெல்லாம் கணக்கா செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனா இதுல எங்க ப்ராப்ளம்? சர்ச்சில் ப்ராப்ளமா இல்ல சர்ச்சுக்குள்ள இருக்கிற மக்கள் கிட்ட ப்ராப்ளமா? மக்கள்கிட்ட தான் ப்ராப்ளம். சர்ச் கணக்கா அது வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்ரி இயர் நம்ம ரினியூ பண்றதுக்கு நமக்கான ஒவ்வொரு வசதிகளும் செய்து கொடுக்குது. பாவ சங்கீதம் நமக்கு பிளான் பண்ணி கொடுக்குது. குருவானவர்கள் ரெடியா இருக்கிறாங்க பாவ சங்கீதம் செய்வதற்கு. ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு இவெண்ட் சர்ச்சில் நடக்கிறப்ப we are remembering transfigurations, ஜீசஸா இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்மஸா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஜேர்னி நம்ம கோ த்ரூ பண்றோம். அதெல்லாம் ஒரு ஜேர்னி, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வரோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு கேட்டா நம்முடைய விசுவாசம். யார் பேச்சை கேட்கிறோம்? நம்ம ஸ்டில் பைபிள் படி கேட்கிறோமா, வாழ்றோமா, இல்ல வேறு யாராச்சும் கொண்டு வந்து எதையாச்சும் உள்ளுக்கு வைக்கிறாங்களா? அநேக நேரத்தில் மாறுறது என்ன தெரியுமா? சேம் லைக் ஈவ். ஏவாள் அவர்கள் யாருடைய இமேஜில் இருக்காங்க? கடவுளுடைய இமேஜில் இருந்தாலும் யாருடைய பேச்சோ கேட்டுக்கிட்டு ராங் டிசிஷன் எடுக்கிறாங்களா? இன்னைக்கு அதே போலதான் நம்மளும் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில துன்பம் இருக்குன்னு சொன்னது உண்மையா? இயேசு கிறிஸ்துவே சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு என்ன இருக்கு? துன்பம் உண்டு. ஏன்னா வாழ்ற பூமி எப்படி. ஆனால் துணிவோடு இருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னாரா? அந்த வசனம் நல்லா பதிவா இருக்குது நமக்கு. ஆனா பிரச்சனை வரும்போதெல்லாம் ஷார்ட்கட்டை தேடி போறது நம்ம தானே. இங்க போய் இந்த கயிறு கட்டினா இம்மீடியட்லி என்னமோ நடக்குதான். கயிறு கட்டிக்கிற குரூட்டை இருக்குதுன்னு நாங்கள் நன்மை கொடுக்கும்போது நிறைய பேர் பார்ப்போம். அந்த கயிறு இருக்கும், அந்த கயிறில் வேற என்னமோ போட்டு வச்சுருப்பாங்க. என்னது இது ரிப்பன் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வேற என்னாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க தெரிஞ்சிருச்சு, நம்ம இதோட போனால் கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று போட்டு வச்சுட்டு வருவாங்க. நமக்கு கண்ணில் தெரியாது.
ஒரு நேரத்தில் யாராச்சும் மாட்டினாங்கன்னா சொல்லிடுவோம், இல்லைங்க நீங்கள் நன்மை எடுக்க முடியாது, எனக்கு நீங்கள் வேற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. சில பேர் கோவம் வருது, ஓ அது எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? நான் அப்புறம் என்ன சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், தன்னைத்தானே சோதித்தறிந்த பின் ஆண்டவருடைய திருவிருந்தில் கையை வைக்கிறோம். நீங்கள் தன்னைத்தானே சோதித்த அறியாமல் திருவிருந்தில் கை வைக்கும் பொழுது சிலருக்கு மரணத்துக்கு ஏதுவான தண்டனை வந்து சேரும். இது நான் சொல்லல, பவுல் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உனக்கு தண்டனை வர்றதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? எனக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? வசனமே சொல்லுது, அவன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு சுட்டி காமி, இல்லையா இன்னொரு விசுவாசி கூட்டிட்டு போயிட்டு காமி. அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அவங்க கேட்கலையா, குருவானவர்கிட்ட சொல்லி பேச சொல்லுவோம். அப்படி கேட்கலையா, விட்டுற வேண்டிதான். எப்படி பவுல் சாத்தானிடம் ஒப்படைத்தாரோ அந்த மாரி நம்ம ஒன்றும் அப்படிலாம் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். பட் ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு விளக்கி அவர்கள் அதோட உண்மை விஷயத்தை தெரியறதுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் செய்யணும். நீ எப்படியோ போ, பட்டு திருந்திட்டு வா அப்படிலாம் நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா ஒவ்வொருவரும் என் சகோதர சகோதரிகள் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே சொல்லியிருக்காருல, வாஞ்சியோடு ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு வரணுன்ற ஒரு வாஞ்சியோடு நம்மளை மாற சொல்லியிருக்கிறார். அதுதானே நம்முடைய சீடர்கள். பவுல் அதான் சொல்றார். பவுல் பாருங்க, உங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த பேர் ஆர்வம், இங்கிலீஷ்ல ஜாலசின்னு போட்டிருக்க, ஒரு ஜாலசி, என் பிள்ளைங்க எப்படியாச்சும் கூட்டு வந்துடுவேன். அதே போல நமக்கு இருக்கணுமா நம்ம சகோதர சகோதரிகளை பார்த்து. திரு அவைக்கு அவர் பவுலுக்கு இந்த மக்களை பார்த்து இருக்கிறது போல நமக்கும் நம்முடைய மக்களை பார்த்து வரணும். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல நான் விசுவசிக்கணும். அதே போல என் சகோதர சகோதரிகளும் என் ஆண்டவருக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய அந்த கன்னித்தன்மை இழந்துடாம, அதான் அழகாக ஒரு பவுல் சொல்வார், என் கன்னித்தன்மை இழந்துடக்கூடாது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நம்மளும் ஏதோ ஒரு பொய்யான உபதேசம். இப்போ பொய்யான உபதேசம்னா பிற தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லைங்க. பொய்யான உபதேசம் என்ன தெரியுங்களா? பிளெஸ்ஸிங் ப்ரொஃபஸி. சில பேர் ப்ரொஃபஸிக்கே எங்க போவாங்க? அந்த கரிஸ்மேட்டிக் போவோம். ஏன்? அங்க ப்ரொஃபஸி சொல்லுவாங்க. இந்த கரிஸ்மேட்டிக் போவோம். ஏன்? அங்க தலையில கையை வச்சு ஜெபிப்பாங்க. அந்த கரிஸ்மேட்டிக் வேண்டாங்க. ஏன்? அங்க போனா வார்த்தையிலே நம்மளை அடி அடிச்சு சாவடிக்கிறான் அவன். ஹல்லேலூயா. வார்த்தை நம்மளை உடைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்னை குத்தணும், என்னை உடைக்கிறதா இருந்தாதான் நான் ஆவிக்குள்ள வளர முடியும். ஆனா நம்ம ஆளுக்கு அது இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேண்டாம், ஆசீர்வாதமா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. பாசிட்டிவாக தாங்க பேசுகிறோம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் கர்த்தர் என்ன பிளான் பண்ணியிருக்காரோ அந்த பிளான் நமக்குள்ளே நடக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ளே இல்லைனா தான் பிரச்சனை. அதை தான் சொல்ல வரோம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் இந்த எச்சரிக்கைகளை கொடுக்குறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் பரிசுத்த கன்னிகையாக. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை விட்டு விலகி இருக்கோமா? யாரோட உபதேசம் என் காதலை ஒழிக்குது? ஷார்ட்கட்டு ஒழிக்குதா? பிஸ்னஸ், சர்ச்சில் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். ஆத்மா மீட்புக்காக பற்றி பேசுறது இல்லை. சர்ச்சில் உட்காந்து கோசி பேசுகிறோம் தானே, அது ஆத்மா மீட்பா இல்லை அந்த ஆத்மா கெட்டு போகிறதுக்கு ஹெல்ப்பா? ஆத்மா கெட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். அது திருந்தாது, அதை விட்டுருங்க. அப்போ யார் அவங்களை கொண்டு போய் ஆண்டவர் இடத்துல சேர்க்கறது? தெரியுது, கண்ணு முன்னுக்கே தெரியுது, அவர்கள் ஆண்டவர் விட்டு விலகி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட்டு நம்ம தான் திரும்பியும் ஏதாச்சும் வாங்கி கட்டுவோன்னு சொல்லிட்டா அது பேர் சுயநலம் இல்லையா? அவர்களையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணுமா இல்லையா? நம்ம தலைவர்களை பற்றி குறை சொல்கிறோம், சர்ச் பிரீஸ்ட்டை பற்றி குறை சொல்கிறோம், ஏன் சர்ச்சை பற்றி குறை சொல்கிறோம். ஆனால் குறை சொல்லுகிறவர்கள் என்னைக்காவது அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க மறந்துடுறோமே. குறை பேசுகிறோம் ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கலையே. இதுதான் ஒரு வஞ்சகமான ஒரு உபதேசம் நமக்குள்ள வருது. இது விவிலியத்தில் எங்க இருக்கு? ஆராயவே இல்லையே. வசனத்தின் வழியா ஆண்டவர் அநேக காரியங்கள் பேசுறார், நம்ம வசனத்தையே கேட்கறது இல்லை. அப்புறம் ஆண்டவர் பேசுறது எப்படி வழங்கும்? இப்போ விசுவாசத்தை பற்றி பேசினாக்கா எல்லாம் அப்படி இருக்கும். இந்த மாரி பேசும்போது தூக்கம் தான் வரும். தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் புனித யோசிப்பை போல ஆழ்ந்த உறக்கத்தில் ஆண்டவரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சரி, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறது எதுக்கு? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. யார் சொல்றதுக்கு முன்னுக்கு? வசனத்தில் இருக்கா? வசனம் என்ன சொல்லுது? திரு அவை என்ன சொல்லுகிறது? நம்ம திருச்சபை எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சு ஒழுங்காக வாழுங்கடானா இவனுங்க ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து டிவோர்ஸ்க்காக வந்து நிற்கிறானுங்க. திரு அவையில் டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு திருச்சபையே வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்குது. திரிபுணல் போயிட்டு எல்லாம் முன்னுக்கு செக் பண்ணுறதில்ல. இன்னைக்கு திரு அவையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள். ஒன்று என்னது? திருமணம் பண்ணி நாய்க்குட்டியை வளர்க்குறதுல மும்முரமாக இருக்குது, பிள்ளைக்குட்டியை பெக்கிறதுல வேண்டானுது. திருச்சபையில் நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள பிளான் பண்ணலையான்னு கேட்டதுக்கு, பிள்ளைங்களாம் வேணாங்க, இட்ஸ் அ காஸ்ட். நாய்க்குட்டி வளர்க்குறோம். ஒரு சிலர் எக்கனாமிக்ஸ் காரணம் காமிச்சு பிள்ளைகளை தள்ளி போடுறது இருக்கு, அப்படியும் இருக்காங்க. சரியா? இது ஒரு சில கேசஸ். ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க? மலேசியாவில் இப்போ புதுசாக இதையா நான் சொல்கிறேன்னா, ஹெரால்டில் அந்த மொழிபெயர்ப்பு செய்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த திருமணமானவர்களுடைய அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, சிபுன்னு நினைக்கிறேன், சிபுவா மீரியான்னு தெரில, நடந்துச்சு. அப்போ அதோட டிரான்ஸ்லேஷன் செய்யும் போது அதில் நான் படித்தேன் அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத. அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, மலேசியாவில் புது பிரச்சனை. திருமணமானவர்கள் கப்பல்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இச்சை பரத்தமை எங்கே இருக்கக்கூடாது? கர்த்தர் வெறுக்கிற ஒரு மிகப்பெரிய பாவம் பரத்தமை. இன்னைக்கு இது வந்து என்ன சொல்லுவாங்க? லீகல் ப்ராஸ்டிடியூட் எக்ஸ்சேஞ்ச். நான் கொஞ்ச நாள் உன் புருஷன் கூட இருந்துக்கிறேன், நீ கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி கூட இருந்துக்கோ. பிகாஸ் த வேர்ல்ட், உலகம் அந்த மாரி ஒரு ஓப்பன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறாங்களாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கே வழி வகுத்துக்கிட்டு இருக்கிறோம்? சோதோம் கொமோராவுக்கு இடத்த விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர். இந்த உபதேசம் யார் சொல்லி கொண்டுட்டு வந்தது? யார் சொல்லி கொடுத்தா? கலப்பு திருமணம் யார் சொல்லி கொடுத்தா? எங்கே வந்துச்சு அந்த உபதேசம் நம்முடைய கத்தோலிக்க திராவைக்குள்ள? இன்னைக்கு வேறு வழி இல்லைன்னா உலகம் மாறுறதுனால சரி இவங்க அப்படியே விட முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் என்ன பண்ணுது? லவ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்ல. இன்னைக்கு நம்மளே அதுக்கு இடம் கொடுத்து வச்சிட்டோம்ல. நம்ம ஆம் என்று சொல்லிவிட்டோம்ல. அன்னை மரியாள் தன்னை அடிமையாக்கி கர்த்தருக்கு ஆம் என்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அன்னை மரியாள் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்களாகிய நம்ம யாருக்கு ஆம் என்ற வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளே வாண்டட்டா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் திறந்து விட்டு எல்லா உபதேசங்களும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. இது பரவாயில்ல, இது ஓகே, ஆராத்தி எடுத்தா இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஒரு மரத்தை கொண்டு வந்து சீவி அதை குளிப்பாட்டி விட்டு மஞ்சளை பூசி குங்குமம் போட்டு வச்சு நலுங்குக்கு அது குத்தி அதில் சாம்பிராண்டியை போட்டு ஏன்னு யாருக்குமே விளங்காது. தொன்று மூதாதையர்கள் செய்தார்கள், நாங்கள்லாம் தமிழர்கள். ஆனால் ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, அதோட அர்த்தம் என்னது? ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு என்னவா மாறுது? அவங்க வந்து வேப்பலையை கட்டி வச்சாங்க, இவங்க மேலே சிலுவி குச்சி அடித்து வைக்கிறாங்க. வச்சா உடனே ஆண்டவருக்கு ஏற்றதா மாறிடுமா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமலே மற்றவங்களை ஃபாலோ பண்ணிட்டு கிறிஸ்டியனைஸாக மாத்திரம். we are changed to the Christianity. எப்படி அது பரிசுத்தமாகும்? எப்படி பரிசுத்தமாகும்? ஆகுமா? ஆகாதுல்ல. நான் ஒரு கெட்ட ஒரு என் எண்ணங்கள் சரியா இல்லை, அவிசுவாசமான எண்ணங்கள் இருக்குது, இல்லை பிற அந்த விசுவாசத்தில் கலப்படம் இருக்குது. பட் ஐ ட்ரை டு அது வந்து கிறிஸ்டியனைஸாக மாற்றுறேன் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய என்னது நன்மைக்காக. ஸோ இது கூட நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். கலப்பு திருமணம் செஞ்சுட்டு டெம்பிளில் ஒரு திருமணம், வேறொரு மதத்தில் ஒரு திருமணம், அப்புறம் சர்ச்சிலையும் வச்சுக்குவோமா? யாரை மாற்ற போகிறோம்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காகவா? நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் யாரை மகிமைப்படுத்தணும்?
என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம செய்கிற செயல்கள் கடவுளை மகிமைப்படுத்துதா? இல்லை. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உண்மையாலுமே எப்படி பரிசுத்த உள்ள கன்னிகை, கடவுள் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாரா? பரிசுத்தமான கன்னிகை, கற்புள்ள கன்னிகை. திருமணம் ஆனாலும் ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்ட ஒரு கற்பு கரசி நம்ம தான். யார் கூட திருமணம் பண்ணியிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நாம் மனம் முடிச்சிருக்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கை யாரை ஒத்தி இருக்கணும்? அவர் தான் என்னுடைய மணவாளன். அவரை சுற்றி தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கணும். அவருக்கு தான் என் வாழ்க்கை இருக்கணும். ஆனால் இதில் வேற யாருக்காவது நான் என்னுடைய டோரை திறந்து கொடுத்துருந்தேன்னா என்னுடைய கற்பை இழந்தவனாக மாற்றுகிறேன். கற்பை இழந்தால் திருவெளிப்பாட்டு நூல் 21:27 சொன்னதை எப்படி பார்த்தோம்? அருவருப்பானதும் பொய்யரும் தீட்டுப்பட்டதும் எதுவுமே எங்கே போவாதான்? பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு நுழையணும் அப்படின்னா நான் பரிசுத்தவனாக மாறணும். என் இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தருக்கு மாத்திரமே என் வாழ்க்கையை நான் ஒப்படைக்கிறவனாக மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். சரி, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட்.